ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனும் பேசிட்டு நிற்கிறது தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனும் சாரி இப்போ உன்னை வேகமாக அடிச்சிட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் இல்லை இல்லை நான் வேணுக்கமுனே அடிக்கலை, அப்போ எனக்கு கோவம் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், நீ இப்போ எனக்கு கிஸ் பண்ணணும்னா உனக்கும் அந்த சேம் ஃபீலிங்கில் தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோனும் ஆமாம் எனக்கும் சேம் ஃபீலிங்கில் தான் இருக்கேன் ஆனால் அப்படிங்கிற மாதிரி இருக்க. இதை பார்த்த ஹீரோவும் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லு, உன்னால இதுக்கப்புறம் என்ன கொழுந்தனாரா பார்க்க முடியுமா, ஆனால் சத்தியமா என்னால் உன்னை அண்ணியா பார்க்க முடியாது, ஏன் அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது, அதனால எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி உன்கிட்டயே நான் சீக்கிரம் வந்துடுறேன், அது மட்டும் இல்லாமல் என் அண்ணன் ஹர்ட் ஆகாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், அதனால இதை பற்றி எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கையை நீட்ட. நம்ம ஹீரோனும் கையை பிடிச்சிக்கிறா. அடுத்து நம்ம ஹீரோவும் ஹீரோனும் சேர்ந்து டேட்டுக்காக வேற ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க போல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அண்ணன்காரனை தான் காமிக்கிறாங்க. நம்ம அண்ணன்காரனும் ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற, உன்னை பத்தி மட்டுமே யோசிக்கிற, இதனால மற்றவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படி மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனும் ஒரு பிளேஸுக்கு போறாங்கன்னு சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க போல இருக்கு. அப்ப அந்த இடம் வந்து ஹீரோனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் கடற்கரை ஓரமா. நிஜமாவே சொல்றேன், இந்த மாதிரி சீன்லாம் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கே கிடைச்சது கிடையாது. கடற்கரை ஓரமா சன்ரைஸை பார்க்குற மாதிரி, அதுவும் ரொம்ப அழகான ஒரு இடத்துல, அதுவும் பாய் ஃப்ரெண்டு கூட, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை தான். ஆனால் அந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம ஹீரோவும் எனக்கு என்னமோ ட்ரீமில் இருக்கிற மாதிரியே இருக்குது நான் உன் கூட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோனும் ஓ உனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோவும் இங்கே பாரு இப்போ எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லு, நெக்ஸ்ட்டு 24 மணி நேரமும் நீனு நானும் மட்டும்தான், மற்ற எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது, யாரை பத்தியும் கவலைப்படக்கூடாது, நம்ம ரெண்டு ஹாப்பியா இருக்கணும், இங்க என்ன இருக்குதோ பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு செம்ம ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் ஒத்துக்கிறா. டக்குன்னு ஹீரோவும் எழுந்து இங்க பாருங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட்லயே உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நம்மளே சேர்ந்து டேட்டுக்கு போகலாமா அப்படிங்கிற சொல்லிட்டு கையை நீட்ட. இதை பார்த்த ஹீரோனும் ஓகே அப்படிங்கிற சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போறாங்க. அடுத்து அங்க இருந்து சாப்பிட போறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி அங்க இருந்து ஸ்நாக்ஸ் திங்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் 2 பேரும் சைக்கிள்ல போக இதை ஹீரோயின் சோகமா பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோக்கும் புரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அடுத்த சீன்லயே 2 பேரும் சைக்கிள்ல போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணன்காரனை தான் காமிக்கிறாங்க. அண்ணன்காரன் நேர போயிட்டு அவனோட எக்ஸ பார்த்துட்டு டேய் எதுக்காகடா போயிட்டு என் தம்பி கிட்ட எல்லாத்தையும் உளறி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போட, இதை கேட்ட எக்ஸு பயலும் ஏன் உன் தம்பி உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறான்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அண்ணங்காரனுக்கு செம்ம கோவமாகுது. இதை கேட்ட எக்ஸு பயலும் எனக்கு ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அந்த ரிப்போர்ட்டர் இருக்கான்ல அவன் தான் கண்டுபிடிச்சி என்கிட்ட வந்துட்டான், எனக்கு என்ன பண்றதுன்னு வேற வழி தெரியல, அதனாலதான் சொல்ல வேண்டியதா போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்பா அண்ணன் காரணம் அப்ப என் தம்பிக்கிட்ட மட்டும் இல்ல இதை வந்து ரிப்போர்ட்டர் வேற சொல்லியிருக்கீல அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபைட் பண்ண. அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ரிப்போர்ட்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, நம்ம அண்ணன்காரனும் எக்ஸ் பையிலும் ஒன்னா இருக்காங்களா, அது ஒரு பிக்காவும் நம்ம ஹீரோனும் ஹீரோ ஒன்னா இருந்திருப்பாங்களா, அந்த 2 பிக்கையும் காமிச்சு உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மிரட்டிருப்பாங்க. இதை கேட்ட எக்ஸ் பையிலும் இங்க பாருங்க என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியாது, முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். ஆனா இது எதையுமே அண்ணன்காரன்கிட்ட சொல்லல. அப்போ அண்ணன்காரனும் எக்ஸு பையில பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து போக, உடனே எக்ஸு பையிலும் அண்ணன்காரனை கூப்பிட்டு எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல, நீ அந்த பொண்ணை லவ்வே பண்ணல, ஆனாலும் கல்யாணம் பண்ணிக்க போற அவ கூட வாழ போறல, அதுவும் உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு எதுக்காக அப்படி ஓடி ஓடி ஒழியிற கோழை மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணன்காரனுக்கு செம்ம கடுப்பாகுது. அதனால அவன் அங்கேருந்து கிளம்ப. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் சைக்கிள் ரைட்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து வந்துகிட்டு இருக்க. தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி வண்டி மாதிரி ஒன்று இருக்கு, அதை தள்ள முடியாம தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோனு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு ஹெல்ப் பண்றாங்க. அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா அது ஒரு வயல் வேலை போல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த விதை தெளிப்பாங்கல்ல அந்த மாதிரி தெளிச்சு நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப ஜாலியா பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோவும் இவ என்ன உண்மையிலே இப்படியே மாறிட்டா அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு ரொம்ப தான் பண்றா அப்படி மாதிரி ஒரு கடுப்புல வேலையை பார்த்தீங்கன்னா அவ கையில லைட்டா வெட்டு விழுந்துருது. இதை பார்த்த ஹீரோவும் ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோன் வந்து என்னாச்சு அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா லைட்டா ஒரு கீழ் மாதிரி தான் போட்டிருக்கு. இதை பார்த்த ஹீரோனும் அவ்வளவுதானா அப்படி மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவும் எனக்கு எவ்வளவு வலிக்குது தெரியுமா அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோனும் இப்ப என்ன வலிக்குது அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி கையை லைட்டா ஊதி விட, உடனே ஹீரோவுக்கு ஒரே குஷி ஆயிடுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம சாவையும் ரிப்போர்ட்டரையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப
பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோனும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த பிக்கு. இத பார்த்த சாவுக்கு ஒரே குஷியாயிடுச்சு. அப்பா இது போதுமே நான் ஈஸியா அந்த கம்பெனிக்குள்ள போயிடுவேனே! ரொம்ப ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க அப்படி மாரி ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோ, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாங்கல்ல. அதனால அந்த லேடி வந்து அவங்களுக்கு சாப்பாடும், தங்கறதுக்கு சீப் ரேட்ல ரூமும் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இந்த ரூம்குள்ள உட்காந்துருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கூட செட் ஆகல. அப்படியே திருபுருன்னு முழிச்சுட்டு உட்காந்துருக்க. இத பார்த்த ஹீரோயினும் உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல போலயே அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோவும் யாரு சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாரி போய் படுத்துக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் படுத்து தூங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. இத கேட்ட ஹீரோயினும் இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்குடா என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? தூங்க விட மாட்டியா அப்படிமா கேட்க, உடனே ஹீரோவும் சி நீ ஏன் இப்படி என்ன திட்டிக்கிட்டே இருக்கிற, உனக்காக என் கையெல்லாம் அடிபட்டுடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் கொண்டா கையை காமின்னு சொல்லிட்டு லைட்டா ஊதி விட்டு சீக்கிரமா ஆறுன்னு கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இப்பதான் ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த நைட்டு முடிய லைட்டா பொழுதே விடியுது. அப்போ ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்து ஹீரோவை தேடுறா. பார்த்தா அவனை காணோம். இதை பார்த்த ஹீரோயினும் அங்க இருந்து வெளியில வந்து பார்க்க ஹீரோ உட்கார்ந்துருக்கான். உடனே ஹீரோனும் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இல்ல இந்த 24 மணி நேரமும் இப்படி நீண்டுகிட்டே போக கூடாதா, இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிட்டு அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோனும் உனக்கு அவ்வளவு என்ன பிடிக்குமா என்ன அப்படிமா சொல்ல, ஹீரோவும் ஆமா அப்படிமா சொல்ல, ஹீரோனும் ஆமா உனக்கு எப்ப என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிமா கேட்க, உடனே ஹீரோவும் அதை ஏன் கேட்குற, உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது தெரியுமா உன்னை நான் செடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அப்பயே எனக்கு பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் என்னால உன்னை செடியூஸே பண்ண முடியல அப்படி மாதிரி சொல்ல, உடனே ஹீரோனும் ஓ அப்ப அந்த ஃபேமிலி மீட்டிங்லாம் ஹெல்ப் பண்ணினியே அதெல்லாம் கூட எம்எல்ஏ இந்த லவ்னால தானா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆமா உனக்கு எப்போ என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோனும் அது வந்து ஒரு நேரம் நான் நினைச்சேன் இந்த பையன் ஏன் நான் அண்ணங்காரனை கல்யாணம் பண்ணிக்கே ஒத்துக்க மாட்டான், ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தோணுச்சு. ஆனா எப்ப வந்து நீனும் அண்ணனும் நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியோ அப்பையில இருந்து எனக்கு தூக்கமே வரல, அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சு ஏன் அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு புரியவும் ஸ்டார்ட் ஆனுச்சு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ட்ரெஸ்ஸிங் கடையில இருந்து என் கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வந்து இனிமே உன்னை என் அண்ணன் கிட்ட விட மாட்டேன்னு சொன்னல, அப்ப எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீனே யோசிச்சு பாரு என் கூடவே இருக்கிற எனக்காக எல்லாமும் செய்யற, அப்படி இருக்கக்குள்ள உன்னை எனக்கு எப்படி பிடிக்காம போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போய் உன நான் ஏன் என் அண்ணனுக்கு முன்னாடி உன்னை பார்க்கல, பார்த்துருந்தா இப்ப வேற மாதிரி இருக்கும்ல, நல்லபடியா லவ் பண்ணியிருந்து வேற மாதிரி லைஃப் அமைஞ்சிருக்கும், ஆனா இப்பயும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதுக்கப்புறமும் நம்ம ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்க கத்துக்கணும், ஏன்னா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வரணும் இல்லையா, அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணு கண்டிப்பா சரி பண்ணிடலாம் அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட மேனேஜர் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது அண்ணங்காரன் தான் இந்த பிசினஸ் எல்லாம் பாத்துக்க போறானா அப்படிங்கிற கேட்க, தாத்தாவும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப மேனேஜரும் அப்ப தம்பி அதாவது ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே தாத்தாவும் அவனுக்கு ஒரு பொசிஷனை போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே இதுதான் கரெக்டான டைம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காரு, எதை நினைச்சு சொல்றாருன்னு வேற தெரியல. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோ ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. ஹீரோனை டிராப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்திருப்பான் போல, நம்ம ஹீரோனை வீட்டுக்குள்ள போகல ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. இதை பார்த்த ஹீரோவோ என்ன நீ நம்பலாம், அண்ணனை கண்டிப்பா நான் காயப்படுத்த மாட்டேன், என்னை முழுமையா நம்பி எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடு, இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வர்றேன், அது வரைக்கும் எனக்காக நீ வெயிட் பண்றியா அப்படிமா கேட்க, ஹீரோயினும் கண்டிப்பா நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக தானே ஃப்ரெண்டுக்காரியை மீட் பண்ண வருவான். இதில் பார்த்தே அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டாம்ல இருக்கு. இப்போ ஃப்ரெண்டுக்காரிக்கு வேற ப்ரப்போஸ் பண்ண அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிறா. இது தூரத்துலேருந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்காரி இருக்கல, அவள் பார்த்துட்டு இங்கே என்ன கருமம் நடக்குது அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே கொஞ்சல்ஸாவே இருக்கு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோட அண்ணன்காரன் இருக்கான்ல, அவனுக்கு வந்து ஹீரோ கால் பண்ணி நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட அண்ணன்காரனும் எனக்காக கொஞ்சம் டைம் கொடு, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்கு, அதை சால்வ் பண்ணிட்டு வந்து நானே பேசுறேன் அப்படி மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் சரி ஓகேண்ணா நீ எப்ப ஃப்ரீயா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல, நான் உன்கிட்ட வந்து பேசுறேன் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அங்கேருந்து ஆஃபீஸ்க்குள்ளே போக அதே சமயம் நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் லவ் செட் ஆகிடுச்சு, ஒரே குஜால்ஸ் தான் அப்படியே ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல கூட்டமாக நிற்கிறதா பார்க்குறாங்க. ஆமாம் என்ன கூட்டம் அப்படி மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் போய் பார்க்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு வந்து டீம் லீடராக ஒரு பதவி கொடுத்துருக்கு. இதை பார்த்து நம்ம ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஒரே குஷி தாங்க முடியல, ஹாப்பியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு தாத்தா வராரு. தாத்தா வந்ததை பார்த்த எல்லாரும் ஐயோ சிஓ வராருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக நிற்க, உடனே தாத்தாவும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுற
வாழ்த்துற அப்படி மாதிரி சொல்ல இதை கேட்ட பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் ஒரே குஷி தாங்க முடியல. பரவாயில்ல இவரே வந்து வாழ்த்துறாருன்னு சொல்லிட்டு அடுத்து தாத்தாவும் அங்க இருந்து போக ஹீரோவும் பார்த்துக்கிட்டு நிக்க டக்குன்னு தாத்தாவும் திரும்பி பார்த்து இன்னைக்கு சாயந்தரம் தாத்தா கூட டின்னர் சாப்பிட வரியா அப்படிமா கேட்க இதை கேட்ட எல்லாருக்கும் அட்டர் ஷாக்கு. என்னது ஹீரோ இவனோட பேரனா அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல அவன் ஹீரோவை அங்கிருந்து அழைச்சிட்டு போயிட்டு டே மச்சான் வேற லெவல் போ பாத்தியில தாத்தா அப்படியே அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அவ்வளவுதான் இனிமேல் ஹாப்பியா இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பொசிஷன் வேற கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்ப என்ன பேரனை வேற அறிவிச்சிட்டாங்க என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஃப்ரெண்டுக்காரன் வேற என்னடா சாதா இந்த மால் வாங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கா ஸோ அவளுக்கு உனக்கு செட் பண்ணி வைக்க ஏதாவது ட்ரை பண்றாரோ என்னமோ அப்படிங்கிற சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் அதுவா தான் இருக்கும் ஆனா இது நடக்கவே கூடாது அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து நேரம் போயிட்டு சாவை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவளை தள்ளியே அழைச்சிட்டு வந்துட்டு இங்க பாரு தாத்தா வந்து உன்னை என்னையும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு நமக்குள்ள எதுவுமே இல்லைங்கிறத சொல்லணும் ஏன்னா எனக்கு ஹீரோனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நம்ம சாவும் பரவாயில்லையே ஒரு வழியா நீ ஒத்துக்கிட்ட இப்பயாவது உண்மையா நேர்மையா என்கிட்ட வந்து சொன்னில அதுவே எனக்கு ஓகே தான் ஆனா அண்ணன்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் பரவாயில்ல அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நான் அதை பாத்துக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி ஓகே நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப ஆனா அவளை பத்தி யோசிச்சு பாத்தியா அவளோட ஃபேமிலி அவளை எப்படி பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்கள எப்படி பார்ப்பாங்க அந்த மீடியா இதெல்லாம் அதை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த சாவும் இங்க பாரு நீ ஒரு முடிவு தெளிவா எடுத்துட்ட அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அது அவளையும் பாதிக்கும் அதனால எது பண்றதுனால கொஞ்சம் யோசிச்சு பண்ணு அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஹீரோவும் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அதே சமயம் சீசா டான் 3 பேர் சேர்ந்து செம்ம கடுப்புல உட்காந்துருக்காங்க. அப்ப டான் பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா அவனுக்கு வந்து சிஓ பதவியும் இவனுக்கு வந்து ஒரு பொசிஷனையும் போட்டு கொடுத்துருப்பாரு அதுவும் இல்லாம அபிஷியலா வேற அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு பேரன்னு சொல்லிட்டு அப்படின்னு கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்த சாவும் இதுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கு. இது நிறைய பேரோட லவ் வாழ்க்கையில நடந்திருக்கும். அதாவது நம்ம ரியல் லைஃப்ல ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு ரிலேட்டடா நம்ம பேரண்ட்ஸ் உட்காந்து திட்டிக்கிட்டு இருப்பாங்க நம்ம உட்காந்து திருப்புருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. அதே விஷயம் தான் இப்ப ஹீரோனோட லைஃப்லயும் நடக்குது. அதாவது அதுல வந்து அண்ணன் தம்பிக்காரன் வந்து அன்னிக்காரி மேல லவ்ல விழுந்திருப்பாங்க அப்படி இருக்கு. அதனால அவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாரும் உட்காந்து திட்டிக்கிட்டு இருக்க. இதை பார்த்த ஹீரோனும் ஆமா அதுல என்ன தப்பு லவ் தானா அது எப்ப வேணாலும் வரும் எப்படி வேணாலும் வரும் அது யாருக்கெல்லாம் தெரிய போகுது அப்படிங்கிற சொல்லிட்டு அங்க இருந்து போக இதை பார்த்த ஒட்டுமொத்த ஃபேமிலியே இவ என்ன போய் வளரிட்டு போறா அப்படி மாதிரி ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ரூம்குள்ள போயிட்டு ஐயோ நான் என்ன பண்றது இவங்க டிராமாக்கே இப்படி எல்லாம் பேசுறாங்களே ரியல் லைஃப்ல நினைச்சா என்ன ஆகுமோ அப்படி மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் ஹீரோனை கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. நம்ம ஹீரோனும் யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளில வந்து பாக்க ஜன்னல் வழியா பாக்குறா ஹீரோ கீழே நின்னுக்கிட்டு வெள்ளவாடி அப்படிமா சொல்ல ஹீரோயினும் இங்க என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்து ரோட்ல பாத்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனும் என்னாச்சு எல்லாம் ஓகேவா அப்படிமா கேட்க நம்ம ஹீரோவும் நான் இப்ப உன்னை தாண்டி பார்க்க வந்தேன் உன்னை பார்த்தா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனை ஏன்டா எதுவும் பிரச்சனையா என்னாச்சு அப்படிமா கேட்க அப்போ நம்ம ஹீரோவும் என்னன்னு தெரியல தாத்தா வேற எல்லாருக்கும் முன்னாடி என்ன பேரன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு அதே சமயம் அண்ணன்கார வேற சிஓவா ஆயிட்டான் நான் இதுக்கெல்லாம் தான் ஆசைப்பட்டேன் ஆனாலும் என்னால ஹாப்பியா இருக்க முடியல அது ஏன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனும் என்னாலயா என்னாலதான் உன்னால ஹாப்பியா இருக்க முடியலையா ஒருவேளை நான் போயிட்டேன்னா நீ ஹாப்பியா இருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் லூசு மாதிரி வளராத இங்க பாரு உனக்காக நான் எதை வேணாலும் இழப்பேன் ஆனா மத்ததுக்காக உன்னை ஒருபோதும் இழக்க மாட்டேன் ஏன்னா இது எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா அதை வாங்க முடியும் உன்னை என்னால வாங்க முடியாது என்னாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஹீரோனு ரொம்ப கண் கலங்குறா. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அம்மா வேற பேசிட்டு இருந்திருப்பாள்ல அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் இங்க பாரு இந்த நேரம் இந்த இடத்துல நம்ம முடிவு பண்ணோம் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த ஒரு சீக்ரெட்டுமே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ஓப்பனா பேசிக்கணும் சேர்ந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணணும் என்ன ஓகேவா அப்படிமா கேட்க இதை கேட்ட ஹீரோனும் ஓகே நான் கண்டிப்பா உனக்கு லாயலா இருப்பேன் எதையும் உங்ககிட்ட மறைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 2 பேரும் கை கொத்து அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் அண்ணன்காரனை மீட் பண்றதுக்காக சா வந்திருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும் எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிற கேட்க அப்ப சாவும் உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கல்ல அந்த பிக்கை எடுத்து கொடுக்க இதை பார்த்தா நம்ம அண்ணன்காரன் பயங்கர ஷாக்கு. உடனே நம்ம சாவும் இந்த ரியாக்ஷனை பார்க்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன் பார்த்துட்டேன் இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது மட்டும் இல்லாம ஹோட்டலுக்கு வேற 2 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க
பாரேன், உன் கூட பிறந்த உன்னோட தம்பி உன்னோட ஒய்ஃபை லவ் பண்றாங்களாம். இதை கேட்க எவ்வளோ ஒரு ஜாலியா இருக்குல்ல, எனக்கு ஒரே குஷியா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படிமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இதை பார்த்த அண்ணங்காரனுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. அதனால ஹீரோனுக்கு கால் பண்ணி உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே ஹீரோனும் ஒத்துக்கிறா. அதே சமயம் இந்த பக்கம் சா இருக்கல்ல, அவன் நேர போயிட்டு சாவை மீட் பண்றா. அதாவது அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் போல இந்த போட்டோ விஷயம். உடனே சாவை மீட் பண்ணி நான் தான் உங்ககிட்ட லாஸ்ட் டைம் சொன்னனா இல்லையா, ஹீரோ பக்கமும் அண்ணங்காரன் பக்கம் போகக்கூடாது சொல்லிட்டு, அப்புறம் ஏன் நீ அடங்காம ரிப்போர்ட்டர் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க அப்படிமா கேட்க. இதை கேட்ட நம்ம சாவும் ஏன் நீ ஃபீல் பண்ற, ஒருவேளை இந்த போட்டோ வெளியில வந்தா கூட அவங்க எடுத்து வெளில போயிடுவாங்க, நான் இந்த கம்பெனியை பாத்துக்க போறேன், ஸோ என்கிட்ட தகராறு வச்சுக்காத அப்படி மாதிரி சொல்ல. அப்ப சாவும் இங்க பாரு, நான் தான் மேஜர் ஷேர் ஹோல்டரு, ஒருவேளை அண்ணங்காரனும் ஹீரோவும் அங்கிருந்து போயிட்டாங்கன்னா அடுத்து நான் உன்னை வெளில அனுப்பிட்டு தான் மறுவேளை பார்ப்பேன், மற்றபடி உன்னை உட்கார வைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக. இதை கேட்ட சாவுக்கு பயங்கர கடுப்பாகுது, எவ்வளவு திமிரா பேசுறா அப்படி மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணங்காரனும் ஹீரோனையும் மீட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினை வந்து அண்ணங்காரன் பார்த்துக்கிட்டே இருக்க. உடனே ஹீரோனு என்னாச்சு அப்படிமா கேட்க. அப்போ அண்ணங்காரனும் நீ கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்ன அப்படிமா கேட்க. உடனே ஹீரோனும் அது வந்து நம்மளுக்கு ஃபேக் மேரேஜ் அப்படிங்கிறத ஏன் உன் தம்பி கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே அண்ணங்காரனும் ஏன் சொல்லணும் அப்படிமா கேட்க. ஏன்னா அப்படி மாதிரி சொல்ல. உடனே அண்ணங்காரனும் ஏன்னா நீ அவனை லவ் பண்ற அப்படிதானே அப்படிமா கேட்க. உடனே ஹீரோனும் ஆமா அப்படி மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே அண்ணன்காரனும் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிச்சு நான் எவ்வளவோ கடவுள்கிட்ட வேண்டுனேன், இது எல்லாமே பொய்யான போட்டோஸ்ன்னு வரணும்னு சொல்லிட்டு, ஆனா எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ஹீரோனும் ஐம் சோ சாரி, இது வேணும்னே பண்ணல, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் உன் தம்பிக்கிட்ட போகக்கூடாது அவங்ககிட்ட இருந்து வெளியில வரேன்னு சொல்லிட்டு, ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் முடியல, என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட அண்ணங்காரனும் அப்போ நீ தான் அவன்கிட்ட நான் கேங்கிற விஷயத்த சொன்னியா என்ன அப்படிமா கேட்க. அப்போ ஹீரோனும் ஓ அவனுக்கு தெரியுமா, எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே அண்ணங்காரனும் எனக்கு புரியல, உன் கூட தானே க்ளோஸாக இருக்கான், அப்படி இருக்கக்குள்ள நீ ஃபேக்குங்கிற விஷயத்த நீ அவன்கிட்ட சொல்லாமல் இருப்பியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அம்மா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஃபேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே ஹீரோன் பயங்கர ஷாக்கு. அதே சமயம் அண்ணங்காரனும் ஹீரோனை பார்க்க நம்ம ஹீரோவும் ஹீரோனே பார்த்துக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துடலாம். எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.